அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்குங்க. இந்த சந்திர கிரகணம் நம்மளோட இந்தியாவில் தெரியுமா, நம்மளால் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? சந்திர கிரகணம் எந்த டைமுக்கு நம்ம பூமியில் நிகழ இருக்குது, யாரெல்லாம் பார்க்கலாம், பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் தெரிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானில் தெரிய போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வடகிழக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல பிரதேசம், மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் மேற்கு வங்காளத்தில் சில பகுதிகளில் தெரியும் அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா இந்தியாவை தவிர பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ரஷ்யா, வடக்கு மற்றும் தென் ஆப்பிரிக்காவில் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:47 மணிக்கு முடிவடைய இருக்குங்க. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் 3 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதன் சூதக காலம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:20 மணிக்கு தொடங்க இருக்குங்க. மேச ராசி அன்பர்களுக்கு சந்திர கிரகணத்தோட தாக்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23 முதல் மார்ச் 1, 2026 வரை உள்ள காலத்தில் சில ராசிகளுக்கு கும்ப ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு என 5 கிரகங்களின் சேர்க்கை நடக்க இருக்குங்க. இங்கே உருவாகக்கூடிய லட்சுமி நாராயண ராஜயோகம், புதாதித்ய யோகம் உள்ளிட்டவற்றால் சில ராசிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதளவில் செல்வாக்கும் ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னந்த ராசிகளுக்கு நன்மை அதிகம் கிடைக்கும் வாரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. மேச ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் மிகவும் சாதகமாகவும் நிதி நன்மைகள் அதிகமாக ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குங்க. வார தொடக்கத்தில் தொழில் தொடர்பாக புதிய விஷயங்களை செயல்படுத்த மற்றும் முதலீடு செய்ய நல்ல காலமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய வணிகத்தில் பார்த்தீங்கன்னா ஊக்கத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் நண்பர்களின் முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. சரியான திட்டமிடலுடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை நீங்கள் வியாபாரத்தில் ஈட்டலாங்க. பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களிடம் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் கடன் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாகவே அமையப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லப்போனால் சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு சவாலாக இருக்குங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் திறமைக்கேற்ற ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. புதிய முதலீடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகுங்க. பிள்ளைகளால் பெருமையும் அதிகரிக்கும் வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் மேன்மையான நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா விற்பனை மேன்மையாக நடந்து பண வரவு அதிகரிக்கும் வாரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை அதிகரிக்க புதிய முயற்சி நீங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் நீங்குங்க. பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க.
குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு பாடுபட்டு வேலை செய்ய வேண்டிய நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. கலைத்துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு கிடைத்து புகழ் அடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்கள் இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை கலந்த பலன்களையே கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ராகு 11இல் இருப்பதால் பழைய கடன்கள் அடைந்து புதிய வழி உங்களுக்கு திறக்கக்கூடியதாக இருக்குங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண வரவு செலவு விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு உழைக்க நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. பெரியோர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20, 25. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டேன்னா இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆவார். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரை மனதார நினச்சிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைச்ச காரியங்கள் உடனே நடக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் நற்பலன்களையே வாரி வழங்கக்கூடியதாக இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் வார துவக்கத்திலேயே தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி நிறைவேறும் நற்செய்தி வந்து சேருங்க. சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. குடும்ப உறவுகளில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் சமூக வட்டாரத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடுங்க. பெரிய மனிதர்களின் அறிமுகமும் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வணிகத்தில் புதிய முதலீடுகள் செய்ய இது உகந்த நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. வர்த்தக போட்டிகளை முறியடித்து லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தரர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நற்செய்தியை உங்களுக்கு கொடுப்பார்கள். பித்த சம்பந்தமான சிக்கல்களை தவிர்க்க காரமான உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வதும் சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செய்து அதை தீர்த்தமாக பருகுவது நன்மை தரக்கூடியதாகவே இருக்குங்க. மேலும் துர்க்கையை வழிபட சங்கடங்கள் அனைத்தும் உங்களுக்கு விலகுங்க. அஸ்வினி என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த வேலைகளில் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கக்கூடியதாக இருக்காரு. உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகுங்க. திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் கையில் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வேலையில் இருந்த நெருக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலகும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலை உங்களுக்கு உயரக்கூடியதாக இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க. வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க. சிலரின் கனவு நனவாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி பார்த்தீங்கன்னா நீங்கும். கார்த்திகை 1ஆம் பாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் பலம் அடைவதால் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. புதிய தொழில் தொடங்க அரசின் அனுமதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வர வேண்டிய பணம் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேருங்க. அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு உயரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க. வார கடன்கள் அனைத்துமே வசூலாகும். புதிய தொழில் முதலீடுகள் அனைத்துமே உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்குங்க. பிள்ளைகளால் பெருமை சேரும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க கூடுங்க. வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மற்றும் சிவப்பு நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் உங்களுக்கு பயனுள்ள தகவலை தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.